வீட்ல வாழைப்பூ வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ணவே இல்ல. சரி பொரியலா பண்ணலான்னு பார்த்தா, யாருமே வேண்டாம் வேணான்னுட்டே இருந்தாங்க. சரி வடையா பண்ணிடலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு வந்து வாழைப்பூ வச்சு வடை பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து கடலை பருப்பை வந்து ஒரு 3, 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. அப்புறம் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சின்ன சின்னதா கட் பண்ணி, இன்னைக்கு வந்து மோர் இல்ல அப்படின்றனால, லெமன் வந்து பிழிஞ்சு அந்த தண்ணியில வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிருந்தேன். அப்பதான் வந்து அந்த நிறம் வந்து மாறாம இருக்கும். அப்புறம் ஆஸ் யூசுவல் வடைக்கு நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒண்ணா போட்டு பருப்பையும் போட்டு அப்புறம் கூடவே வந்து வாழைப்பூவையும் போட்டு இந்த மாதிரி கொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்துட்டு உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அதுக்கு பிறகு வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்துல ஆயில் விட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல வடையை வந்து தட்டி சூடா வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரா வந்து கிறிஸ்பியா வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்க ஈவினிங் டைம் போலதான் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்ப சூப்பரா ஒரு டீயும் அப்படியே இதுக்கும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்